இந்தோனேஷியாவிலேருந்து ஃப்ளைட் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 11:30 மணிக்கு வர வேண்டியவர் 12:30 மணிக்கு தான் வந்தார். 12:30 மணி நடு இரவுக்கு அப்புறம் வந்து கூட அவருடைய ஒரு உற்சாகத்துலேயும் அவருடைய ஒரு கம்பீரத்துலேயும் ஒரு குறைவும் கிடையாது. நாங்கள் ஒரு 150 அந்த இந்தியன் கம்யூனிட்டி லீடர்கள் எல்லோரும் கலந்துட்டோம். கான்சுல் ஜெனரல், ஹை கமிஷனர், ஒரு சின்ன குழையிலிருந்து வயதானவர்கள் அனைவருக்கும் ஒருத்தர் விடாமல் அவர்களுடனும் கை குலுக்கி ஒரு அமைதியாக எல்லாரோடையும் பேசிவிட்டு அமர்ந்தார். இந்தியாவுக்கு யுரேனியம் கொடுக்கறது, இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்தியா இங்கேருந்து சூப்பர் ஃபண்டு போய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த நிறைய கலந்துரையாடல்களெல்லாம் பண்ணி அவங்க ஒரு டிசிஷனுக்கு நேற்று காலையில் வந்தாங்க 2 பிரைம் மினிஸ்டர்ஸும். இது எப்படின்னா, அது ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த ட்ரிப்பு வந்து சென்னையிலேருந்து 1977 கிளம்பிட்டேன். அண்ட் 80லேருந்து வெளிநாட்டில் தான் இருக்கேன். சுத்தாத ஊர் கிடையாது. பட் இவ்வளவு வருஷத்தில் ஒரு இந்தியான்ற ஒரு நாட்டுக்கு ஒரு மதிப்பு இவ்வளவு முன்னெல்லாம் இருந்ததே கிடையாது. நம்ம வந்து யூகேல பார்த்துருக்கோம் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், யூரோப்பில் பார்த்துருக்கிற. இருந்தாலும் அந்த ஒரு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் நம்ம நாட்டுக்கு மோடி அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்து விட்டார். அதோடு இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அவர் இறங்கினத்திலிருந்து இப்போ மத்தியானம் அவரை கலப்புறது கூடயே இருந்தார். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முன்னாடி அவ்வளவாக இல்லை. மஹேந்திரா வந்து ஏரோஸ்பேஸ் வாங்கினாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ கார் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம கம்யூனிட்டியில் நானும் பாருங்கள், இந்தியாவிலேருந்து கிளம்பி இவ்வளோ வருஷத்தில் முதல்ல இந்தியன் கார் இந்த ஊரில் ஓட்டுறேன். அது ஒரு என்னை எல்லோரும் கேட்டாங்க, என்ன வாசன் நீங்கள் மஹேந்திரா வாங்கிட்டீங்க அப்படின்னு. அப்பா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பும்போது சைக்கிள் வாங்குறதுக்கு கூட நமக்கு வசதி கிடையாது. இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம வசதியாக இருக்கும்போது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர்ட் காரையே வாங்கலாமே தான் நம்ம பார்க்குறோம். மெல்பர்னோட தலைநகரத்தில், வேர்ல்டில் மோஸ்ட் லிவபிள் சிட்டியில் ஒரு லிட்டில் இந்தியா ப்ரீசிங்க்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு 20 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த மோடி வராருன்னு தெரியவே அதை யூஸ் பண்ணி அதை புஷ் பண்ணி மெல்பர்ன் தலைநகரத்தோட லார்ட் மேயரோட உட்கார்ந்து அந்த ஒரு ப்ரொப்போசலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஏபிஎஸ்ல முன்னாடி நம்ம நம்பர் 2 இருந்தோம். பிரிட்டிஷ் பார்ன் ஆஸ்திரேலியனுக்கு அப்புறம் நம்ம தான் இருந்தோம். இப்போ நம்ம அவங்கள சூப்பர் சீட் பண்ணிட்டோம். இந்த அவ்வளவு இந்தியன்ஸும் வந்து நம்ம ஸ்கில் ஆக்குபேஷனோடு தான் வந்திருக்கோம். இல்லை, இந்தியாவிலேருந்து படிக்க வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ 2006 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நான் தான் ஃபுல்லாக எடுத்து நடத்தினேன் இந்தியாவுக்காக. இந்தியன் கவர்மெண்ட் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, டி அட்டேஷாவை. அந்த ஃபுல் கேம்ஸ் நான் பார்த்துட்டேன். 1100 பெர்ஃபார்மன்ஸ் எம்சிஜியில், 3500 விஐபிஸ் ஃப்ரம் இந்தியா. அது பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி 2006. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பாப்புலேஷன் இங்கே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. தெரிஞ்சதுலேருந்து நான் இந்திரா காந்திலேருந்து பார்த்துட்டு வரேன் பிரைம் மினிஸ்டர். இப்போ இவர் இருக்கிறதுனால ஒரு இந்தியாவை அவர் ஒரு வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிட்டார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு சிறப்பு பார்வை நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். ஒன்று இந்தோனேஷியா, இந்தோனேஷியிலேருந்து ஆஸ்திரேலியா, இப்பொழுது அவர் நியூசிலாந்தில் தரை இறங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினரிடம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, இந்திய ஆஸ்திரேலிய உறவு இந்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த விஜயத்தினால எந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்த உடனே, சரி நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க இது சம்பந்தமாக அந்த பணியிலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தானே இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணப்போ தான் வாசன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவங்க வந்து ஒரு பிரசிடென்ட், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் இன் ஆஸ்திரேலியா, அதில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா இந்தியா கம்யூனிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க. அவங்க இன்று நேரடியாக மெல்போர்னிலிருந்து நம்மோடு காணொலி வாயிலாக இணைகிறாங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் வணக்கம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களுடைய விசிட் எந்த அளவுக்கு ஒரு வைப் இருந்ததுன்னு நாங்கள் எல்லாம் வீடியோலாம் பார்க்குறோம். குறிப்பாக அவர் மெல்போர்னில் அது வந்தது, அது ஏதோ இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்சுக்கு எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அதுக்கு முன்னே பல ஈவெண்ட்ஸ் கூட நடந்தது. ஒரு சில ஈவெண்ட்ல நீங்களே கூட இன் பர்சன் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சது. பிரைம் மினிஸ்டர் மோடியோட விசிட்டை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடியோட விசிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஒரு பெரிய ஒரு
நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் வந்திருந்தேன். வந்து எப்படியெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு போன புதன்கிழமை இரவு 12:30 மணிக்கு வந்து எங்கள் எல்லாரையும் சந்தித்தார். அவர் இந்தோனேஷியாவிலேருந்து ஃப்ளைட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 11:30 மணிக்கு வர வேண்டியவர் 12:30 மணிக்கு தான் வந்தார். 12:30 மணி நடு இரவுக்கு அப்புறம் வந்து கூட அவருடைய ஒரு உற்சாகத்துலேயும் அவருடைய ஒரு கம்பீரத்துலேயும் ஒரு குறைவும் கிடையாது. நாங்கள் ஒரு 150 அந்த இந்தியன் கம்யூனிட்டி லீடர்கள் எல்லாரும் கலந்துட்டோம். கான்சுல் ஜெனரல், ஹை கமிஷனர், ஒரு சின்ன குழையிலிருந்து வயதானவர்கள் அனைவருக்கும் ஒருத்தர் விடாமல் அவர்களுடனும் கை குலுக்கி ஒரு அமைதியாக எல்லாரோடையும் பேசிவிட்டு அமர்ந்தார். அவருக்கு முன்பு நாங்கள் வந்து ஒரு 2-3 மியூசிக்கல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் வச்சுருந்தோம். அது முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு 1:15 கிளம்பினார் வெடிகாலையில். ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சின்னா, நான் முன்னாடி ஒரு வாட்டி 2015 நானே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அவருடைய விசிட்டை. கேன்பராவில் மீட் பண்ணியிருக்கிறேன். இங்கே மெல்பர்ன்லேயும் அவருக்கு எல்லா இந்தியன் கம்யூனிட்டி லீடர்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லாரையும் பிக் பண்ணி ஒரு 360 பேர் கூட ஒரு கலந்துரையாடல் டின்னரும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் போன வாட்டி. பட் இந்த வாட்டி அவர் வந்தது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இட்ஸ் ஹேட்ரிக் விசிட். ஆமாம் ஆமாம், இட்ஸ் அதோடு இல்லாமல் நேற்று காலையில் வந்து ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு சிஇஓ மகாநாடு ஒன்று நடத்தினாங்க, 2 பிரைம் மினிஸ்டரும் கூட சேர்ந்து. அதில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவோட ட்ரேட் ரிலேஷன்ஸ், இந்தியாவுக்கு யுரேனியம் கொடுக்கறது, இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்தியா இங்கேருந்து சூப்பர் ஃபண்டு போய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த நிறைய கலந்துரையாடல்களெல்லாம் பண்ணி அவங்க ஒரு டிசிஷனுக்கு நேற்று காலையில் வந்தாங்க 2 பிரைம் மினிஸ்டர்ஸும். இது எப்படின்னா, அந்த ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த ட்ரிப்பு. பிகாஸ் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா நான் வந்து சென்னையிலேருந்து 1977 கிளம்பிட்டேன். அண்ட் 80லேருந்து வெளிநாட்டில் தான் இருக்கேன். சுத்தாத ஊர் கிடையாது. பட் இவ்வளவு வருஷத்தில் ஒரு இந்தியான்ற ஒரு நாட்டுக்கு ஒரு மதிப்பு இவ்வளவு முன்னெல்லாம் இருந்ததே கிடையாது. நம்ம வந்து யூகேல பார்த்துருக்கோம் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், யூரோப்பில் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் அந்த ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் நம்ம நாட்டுக்கு மோடி அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்து விட்டார். இது ஒரு நேற்று காலையில் இது முடிஞ்சிட்டு நேற்றைக்கு மதியம் சிட்டியில் ஒரு ஸ்டேடியத்தில் 30,000 பேர் கலந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய நம்ம பொங்கல் திருவிழாவில் இதுக்கு வர மாதிரி ஒரு கூட்டம். மத்தியானம் 3:30 மணியிலேருந்து ராத்திரி 9 மணி வரையும் பாட்டுக்கள், கூத்துக்கள், நடனங்கள், ட்ராமா எல்லாம் பண்ணி அவங்க இது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே பண்ணிட்டாங்க நேற்று. இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்து நான் இந்தியன் கம்யூனிட்டியில் இவ்வளோ வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. நான் இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகிவிட்டது. இந்த ஒரு உற்சாகம் எந்த பிரைம் மினிஸ்டரும் எந்த மினிஸ்டரும் கொண்டு வந்ததில்லை. அதோடு இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அவர் இறங்கினத்திலிருந்து இப்போ மத்தியானம் அவரை கலப்புறது கூடயே இருந்தார். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முன்னாடி அவ்வளவாக இல்லை. முதல் தடவை 2015 வந்தபோது டோனி அபர்ட் அவர்கள் ஆஸ்திரேலியாவோட பிரதமராக இருந்தார். பட் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த டயத்தில் நம்ம எல்லாம் செய்தோம். அப்போ இருந்த ஒரு உற்சாகத்தை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு மத்தியானம் வந்து எம்சிஜியில் 2 பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு லஞ்சு ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் ஃபெடரல் கேபினட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபெடரல் மினிஸ்டர்ஸ், எல்லா இந்தியன் ஆர்கனைசேஷன் தலைவர்கள், அதாவது ஆஸ்திரேலியா ஃபுல்லாக ஒரு 140-150 பேர் சேர்ந்து மோடியோட ஒரு ஃபங்க்ஷன் லஞ்ச் நடத்தி அவர் அங்கேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பி அடுத்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். இந்த ஒரு 3 நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீபாவளி திருவிழா, ஒரு பொங்கல் திருவிழா மாதிரி. ஏன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனால் எப்படி இருக்குமோ, சென்னையில் டி நகரில் போய் போத்தீஸ்லேயும் நகைக்கடையிலையும் என்ன கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம். அனைவரும் எப்படின்னா நம்ம
காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை அந்தந்த நாட்டு கலாச்சார உடையுடன் அவங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையும் தான் ஹோல் 3 நாளும் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு ஜனங்கள்லாம் காலையில் எழுந்தால் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான 3 நாட்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த விசிட் நம்ம இம்பார்ட்டண்டான விசிட் பார்க்குறோம். அதில் வந்து ஒரு 18 ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி அட்டாமிக் அந்த இதில் நடந்திருக்கு. ரேர் மினரல்ஸ் அந்த விஷயங்களில் நடந்திருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி ஆஸ்திரேலியன் சூப்பர் ஃபண்ட் அவங்க இந்த பென்ஷனில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கம்பெனி அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்குறாங்க. வேற என்னென்ன விஷயத்துல மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் நடக்க இருக்கு? ரெண்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு இப்போ பாருங்கள், அடானி வந்து இங்கே ஓரளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மஹேந்திரா வந்து ஏரோஸ்பேஸ் வாங்கினாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ கார் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம கம்யூனிட்டியில் நானும் பாருங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பி இவ்வளோ வருஷத்தில் முதல்ல இந்தியன் கார் இந்த ஊரில் ஓட்டுறேன். அது ஒரு என்ன எல்லாரும் கேட்டாங்க, என்ன வாசன் நீங்கள் மஹேந்திரா வாங்கிட்டீங்க அப்படின்னு. அப்பா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பும்போது சைக்கிள் வாங்குறதுக்கு கூட நமக்கு வசதி கிடையாது. இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம வசதியாக இருக்கும்போது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர்ட் காரையே வாங்கலாமேன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு 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 ட்ரேட் மனப்பான்மையை நம்ம கம்யூனிட்டிக்கு கொண்டு வருது. இந்த ஆஸ்திரேலியன்ஸ் வந்து தே லவ் இந்தியா, தே லவ் இந்தியன் கல்ச்சர். இப்போ இந்த ஒரு ட்ரிப்பில் நான் இன்னொன்று என்ன செய்தேன்னா, எனக்கு முக்கியமாக நான் பார்த்தது மோடியோட ஒரு விசிட்டை வச்சு நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு விக்டோரியாவில் என்னால் என்ன பண்ண முடியும்னு. பிகாஸ் நம்ம இந்தியன் கம்யூனிட்டி சென்டர், கல்ச்சுரல் சென்டர் கட்டியிருக்கிறோம். நம்ம வேர்ல்டுலேயே இந்தியாவுக்கு அடுத்தது வெளியில் இருக்கிற ஒரே மியூசியம், இந்தியன் மியூசியம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஒரு 2400 ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ஹிந்து மித்தாலஜி, பிரிட்டிஷ் இன் இந்தியா, டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, மகாராஜாஸ் ஆஃப் இந்தியா. அதை தவிர நம்ம ஒரு 350 காயின்ஸ் வச்சுருக்கோம், கோயிங் பேக் டு 600 BC, சந்திரகுப்த மௌரியா, குஷன் எம்பையர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு இங்கே எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இந்த மெல்பர்னோட தலைநகரத்தில், வேர்ல்டில் மோஸ்ட் லிவபிள் சிட்டியில் ஒரு லிட்டில் இந்தியா ப்ரீசிங்க்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு 20 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த மோடி வராருன்னு தெரியவே அதை யூஸ் பண்ணி, அதை புஷ் பண்ணி மெல்பர்ன் தலைநகரத்தோட லார்ட் மேயரோட உட்கார்ந்து அந்த ஒரு ப்ரொப்போசலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெடி பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆஸ்திரேலியன் இந்தியன்ஸை பொறுத்தருது. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் இந்தியன்ஸ் வராங்க மெல்பர்னுக்கு டூரிசம்காக. ஆல் அரவுண்ட் வேர்ல்டுலேருந்து வராங்க. எங்களுடைய ஒரு குறிக்கோள் என்னென்னா, எங்களுடைய அசோசியேஷனோடது இந்தியன் கல்ச்சரையும், இந்தியன் குசைன், இந்தியன் க்ளோத்ஸையும் ஒரு ஒரு இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது அந்த செட் பண்ணிடுவோம். இப்போ இடமும் லொக்கேட் பண்ணிட்டோம், கவுன்சில்லையும் ஃபண்டிங் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அடுத்த ஒரு 6 மாதத்தில் அது ஒரு பெரிய இதுவாகவே ஆரம்பிக்கும். ஸோ மோடியோட ட்ரிப்பில் 2 கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆனாலும் எல்லா வித இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கிறதுனால இங்கே எங்களுக்கு கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாங்கள் பண்ணிட்டோம் அந்த ட்ரிப்பில். இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்தியர்களுக்கு ஆஸ்திரேலியர்கள் ரொம்ப அன்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதை அப்பொழுது வந்து அந்த விக்டோரியா பிரசிடென்ட் அவங்களே அந்த ஸ்பீச்சில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது எப்பொழுதுமே இந்தியர்கள் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனால் கூட, இப்போ குறிப்பாக நான் ஆஸ்திரேலியாவில் பார்க்குறேன், அவங்க வந்து பாலில் கரைந்த ஒரு ஜீனி சர்க்கரை போல அவங்க ஆயிடுறாங்க. அவங்க இந்தியர்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை, அன்பை எல்லாத்தையும் அந்த மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கோட் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சு. என்னை பொறுத்தவரை முதல்ல ஆஸ்திரேலியாவில் எலெக்ஷன் நான் தான் 2002. அப்போ வந்து அந்த எலக்ட்ரேட்டில் நான் ஃபைட் பண்ண எலக்ட்ரேட்டில் 26,000 வாக்களிப்பார்கள் இருந்தாங்க. அதில் 350 பேர் தான் இந்தியன்ஸ் இருந்தாங்க.
எனக்கு வந்து பிரைமரியில் 13,000க்கு மேலே கிடைத்தது. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது இது வந்து அவங்க நீ என்ன செய்ய முடியும்னு பார்க்குறாங்களே தவிர நீ யார் என்னன்னு பார்க்குறதில்ல. 2வது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, இப்போ விக்டோரியாவில் மோஸ்ட் லிவபிள் சிட்டி இன் த வேர்ல்ட் இஸ் மெல்பர்ன். இப்போ இங்கே விக்டோரியாவில் வந்து கிட்டத்தட்ட 236 நாட்டிலேருந்து ஜனங்கள் இங்கே குடியேறியிருக்கிறாங்க. 256 55 லாங்குவேஜஸ் நம்ம இங்கே பேசுகிறோம். அதை தவிர 108க்கு மேலே ரிலீஜியன் இங்கே இருக்குது. இருந்தாலும் இந்த கம்யூனிட்டின்றது வந்து இது ஒன்றா தான் பார்க்குறாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎஸ்சில் முன்னாடி நம்ம நம்பர் 2வாக இருந்தோம். பிரிட்டிஷ் பார்ன் ஆஸ்திரேலியனுக்கு அப்புறம் நம்ம தான் இருந்தோம். இப்போ நம்ம அவங்கள சூப்பர் சீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏபிஎஸ்சில் 937,000 இந்தியன் ஆஸ்திரேலியன்ஸ் செட்டில் சிட்டிசன்ஸ். அதை தவிர பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாப்புலேஷன் இருக்காங்க, சரி ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், டூரிஸ்ட் இருக்காங்க. இது வந்து இந்த ஜனங்கள் வந்து நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் சந்தோஷப்படாத மக்களும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பேருக்கு வந்து யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க நாட்டில் வந்து நம்ம உட்காந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போகிறோன்னு. பட் அது வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். எல்லாருமே ஒரு நம்ம கூட இந்தியன்ஸ்னால் ஒரு மதிப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ஸ்கில்லோடு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். யாரும் வந்து போட்டில் வந்த அவ்வளவு இந்தியன்ஸும் வந்து நம்ம ஸ்கில் ஆக்குபேஷனோடு தான் வந்திருக்கிறோம். இல்லை இந்தியாவிலேருந்து படிக்க வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ 2006 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நான் தான் ஃபுல்லாக எடுத்து நடத்தினேன் இந்தியாவுக்காக. இந்தியன் கவர்மெண்ட் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டி அட்டேஷாவை. அந்த ஃபுல் கேம்ஸ் நான் பார்த்துட்டேன். 1100 பெர்ஃபார்மன்ஸ் எம்சிஜியில், 3500 விஐபிஸ் ஃப்ரம் இந்தியா. அது பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி 2006. அதுக்கப்புறம் தான் இந்தியன் பாப்புலேஷன் இங்கே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அந்த காமன்வெல்த் கேம்ஸ் போது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் மாதிரி இந்தியா எடுத்துகிட்டு அந்த ஆஸ்திரேலியன் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணி நிறைய ஒரு மைக்ரேஷன் ஆரம்பிச்சது. இப்போ இதில் வந்து நம்ம கம்யூனிட்டி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சில சம்பவங்கள் நடக்கும். இப்போ வந்து நம்ம கோவில் இருக்குது. நான் 87 நான் வந்தபோது இப்போ ஆஸ்திரேலியாவில் லார்ஜஸ்ட் இந்து டெம்பிள் நம்ம கலந்து கட்டினோம். தேவக்கோட்டையிலேருந்து ஸ்தபதிகள் எடுத்துகிட்டு வந்து மகாபெரியவர்கிட்ட போய் எல்லா விக்கிரகத்தையும் வாங்கி அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நம்ம 88 கட்ட ஆரம்பித்தோம், 93 முடித்தோம். ஸோ அதிலிருந்து நம்ம யாருமே எதுவுமே விடுறதில்ல. பிகாஸ் நம்ம கல்ச்சரை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும். நம்ம தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 135 இந்தியன் டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது மெல்பர்னில். என்ன வயலின், மியூசிக், என்ன குச்சிப்புடி, பரதநாட்டியம். எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியும் ரஷ் பண்ணுவாங்க. முதல்ல மியூசிக் கிளாஸ் இருக்குது, லாங்குவேஜ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கல்ச்சரை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இவங்க யாரும் அதை வந்து நம்மளை எந்த விதத்துலேயும் கேவலமாக நினைக்கிறது இல்லை, பார்க்குறது இல்லை. நம்ம தான் நினச்சிக்கிறோம், அவங்க நினைக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு இந்த ஊரில் வந்து நம்ம அவர் சொன்னது கரெக்டு தான். எங்கே போனாலும் நம்ம உருகி சேர்ந்துடுறோம் எங்கே போகிற இடத்துலையும். ஏன்னா நம்ம அந்த இந்தியனோட ஒரு பண்பாடு அப்படி. நம்ம அடுத்தவங்கள கற்றுக்கிறோம், அவங்கள மரியாதையாக பேசுகிறோம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம மீதி பேர் மாதிரி கையில் அருவாள் எடுத்துகிட்டு இறங்குறது இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லும் பொழுது எங்கு இந்தியர்கள் சென்றாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் கொண்டு செய்கிறாங்க. அதனால தான் நான் தமிழகத்திலிருந்து தேவக்கோட்டையிலிருந்து ஸ்தபிதைகளை வர வச்சு அங்கே கோயிலெலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய விசிட்டை ஒட்டி சோழர் காலத்திய கற்சிலைகள், குறிப்பாக நந்தி கற்சிலை, பத்ரகாளியுடைய வெண்கல சிலை, சண்முகருடைய கற்சிலை, இதெல்லாம் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு திரும்ப வர இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு எங்களுக்கே ஒரு புதிய அதிர்ச்சியாக தான் இருந்தது இது அனௌன்ஸ் பண்ணின போது. இப்போ நான் சொன்னவங்களுக்கு முன்னாடி நானே ஒரு மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மியூசியத்தில் எல்லா விதமான சிலைகளும் ஒரு 50 வருஷமாக ஒரு டாக்டர் கலெக்ட் பண்ணி எனக்கு என்னுடைய கையில் ஒப்படைச்சிட்டு அடுத்த நாள் இறந்துட்டார் அவர். ஸோ
அது படுக்கும்போது அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ரிலேஷன்ஷிப் இந்தியாவோட சேர்ந்து எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்கே வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தெல்லாம் இந்திய மக்களோட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய ஆஸ்திரேலிய உறவு அப்படிங்கிறத அவர் வந்து கிரிக்கெட் அனாலஜியை வச்சு பேசுனதை ரொம்ப எல்லாரும் ஸ்லாகிச்சு பார்த்தோம். T20 ஒன் டே மேட்ச்சு, அப்புறம் டெஸ்ட் மேட்ச், இந்த விஷயத்தை வச்சுல இது அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எப்படி பார்க்குறாங்க அது? ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 3C எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம்: கல்ச்சர், கம்யூனிட்டி அண்ட் கிரிக்கெட். ஸோ அது கிரிக்கெட் வந்து ரெண்டு நாட்டுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பந்தம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 1987 என்னை வந்து அமெரிக்கன் கம்பெனியில் நான் சிங்கப்பூரில் இருந்தபோது என்னை கேட்டாங்க, நீ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறியா, அங்கே போய் அந்த நாட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியை மேனேஜ் பண்ணுறியான்னு கேட்டபோது எனக்கு தோணினதே முதல்ல ஒன்று தான், MCG தான். ஸோ இது வந்து நம்ம நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வந்தாலும், எஸ்பெஷலி தமிழ்நாடுன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து தெருவில் கிரிக்கெட் ஆடி தான் முதல்ல கற்றுட்டது, இதெல்லாம் அப்புறம்தான். ஸோ அது வந்து இந்த கிரிக்கெட்டை பற்றி பேசினா எந்த ஜனங்களும் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க இந்த ஊரில். ஆட தெரியாதவனு கிரிக்கெட்னா தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இந்திய ஆஸ்திரேலியா உறவு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி, இரண்டு கம்யூனிட்டிகளுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய அந்த உறவு, கல்ச்சுரல், அது குஷன், அந்த மூணையும் கூட நீங்க சேர்த்து சொல்றீங்க. இப்பொழுது அதையும் தாண்டி இப்போ ஆசியா பசிபிக் ரீஜன்ல ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா பார்த்தா சீனாவுடைய அச்சுறுத்தல் அங்கு இருக்கிறது. அதற்கு வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா தான் சரியான, ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா, யாரையும் பிட்ரேயல் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதை வந்து அல்பனீஸ் அவர்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்க சொன்னது மாதிரி இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரதமர்கள் கூட, இப்ப கரண்ட் பிரைம் மினிஸ்டர்ங்கிறத தாண்டி முன்னால் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்கள்லாம் கூட இந்த விசிட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் விசிட்டை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. அது ஏன்? அதுதான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல 2015 வந்தபோது டோனி அபர்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அடுத்த ட்ரிப்பில் வரும்போது ஸ்காட் மாரிசன் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆமாம், ஸ்காட் மாரிசனும் நம்ம வந்து ஒரே கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே அதை மாற்றிட்டார். அவர் ஸ்காட் மாரிசனோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, அவர் பொழுது போகலன்னு நம்ம சிக்கன் கறியும் குருமாவும் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் சமோசா பிரைம் மினிஸ்டர் சொன்னாருன்னு சமோசா. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போன அதாவது 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே மெல்பர்னில் சபரினி ஃபுட்ஸ்னு அவங்க சமோசா மேனுஃபேக்சரிங் எல்லாம் இங்கே செய்கிறாங்க. அதை வந்து அவர் ஃபண்டு கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனார் ஸ்காட் மாரிசன். ஸோ என்னுடைய கம்யூனிட்டி சென்டர் நான் உருவாக்கினதில் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு வச்சேன், அதையும் அவர் தான் வந்து திறந்து வச்சார். ஸோ அவருக்கும் ஒரு இந்தியாவோட ஒரு நிறைய பற்று. அவருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு நல்ல ஒரு நண்பராக மாறிவிட்டார். அவரும் நேற்று பார்த்துருக்காரு. வந்து எல்லாருமே, எல்லா லீடர்ஸும் இந்தியா வந்து ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு, அதனால எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. அவர் பழகிற விதமும் அப்படி இருக்குது. நம்ம வந்து அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் இந்திரா காந்திலேருந்து பார்த்துட்டு வரேன் பிரைம் மினிஸ்டரை. இப்போ இவர் இருக்கிறதுனால ஒரு ஒரு இந்தியாவை அவர் ஒரு வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிட்டார். அது முன்னாடி இருந்தவங்க யாராலையும் முடியல. அதுக்கு வந்து அவருக்கு டெக்னாலஜியும் மீடியாவும் இப்போ எல்லாம் ஒத்துழைக்கிறது. அதனால இது ஒரு பெரிய இதுவாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் 2 நாட்கள் இருந்தார். அந்த 2 நாட்களும் இந்திய வம்சாவளியினருக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய மக்கள் வந்து அன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோடி ஒரு 2 நாள் வந்த பிறகு இன்னும் கூடுதலாக இந்தியர்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த மக்களுக்கு கூடியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்தே நமக்கு தெரியுது. நீங்கள் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இந்தியன் கம்யூனிட்டி எத்தனை ஓட்டு இருந்தது, ஆனால் ஆஸ்திரேலியன் எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதே ஆஸ்திரேலியர்கள் எந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் தொடர்ந்து இந்திய ஆஸ்திரேலிய உறவு, வர்த்தக உறவில் தொடர்ந்து அந்த ஃபெடரேஷன்லேயும் இருக்கீங்க. அந்த அந்த உறவு இன்னும் மேலும்
வலுப்பெறும் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு போன பிறகு அப்படிங்கிறது தெரியுது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம கேட்ட உடனே மெல்போர்ன்லேருந்து, அதாவது நேற்று நம்ம கேட்டோம், நீங்கள் என்ன சொன்னீங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஈவெண்ட்டையும் முடிச்சுட்டு நான் வரேனே அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இந்த மெல்போர்ன்லேருந்து நீங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திரு ராஜன் அவர்களே, என்னை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அவங்க ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.